சின்ன வயசுல இருக்கும்போது தள்ளு வண்டியில இந்த பாம்பே ஹல்வாவை கலர் கலரா அடுக்கி வச்சு தள்ளிட்டு போவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு அதை சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு? இன்னைக்கு அதே பாம்பே ஹல்வாவை அதே டேஸ்ட்ல வீட்லயே எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்க சக்கரை தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க எவ்வளோ திக்காகி வந்துருச்சுன்னு. இது கூட நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கரண்டியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம செஞ்ச அல்வாவை இதுக்கு மாற்றிடலாம். இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விட்டு கட் பண்ணிங்கன்னா சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி. எத்தனை பேருக்கு அவங்க சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. டவுன்லோட் ஷேர் சாட். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கட் பண்ணியே காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணும் போதே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் இதாக இருக்குன்னு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.